ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அஜய். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் நான் ஒரு லாங் வீடியோவில் சந்திக்க போகிறேன், ஒரு லாங் கேப்க்கு அப்புறம். இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னென்னா கோயம்புத்தூரில் சுக்ராவர்பேட். அதாவது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் டிஎன்ஏயு. அந்த டிஎன்ஏயு சுற்றி பார்க்க தான் நாங்கள், அதாவது ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூரில் இருந்து வந்த எங்கள் பேட்ச் ZEN4N. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போயிருந்தோம். அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்னுங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் என் ஃப்ரெண்டு வீடியோ எடிட் பண்ணியிருந்தான். அந்த எடிட்டை ஒரு சைன் பார்த்துட்டு வாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சா? இந்த வீடியோ எடிட் பண்ணது என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த மால். இது பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக வந்துச்சு. இது பார்த்தோன்னே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் குடுக்குடுன்னு ஓடி போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஷாப்பிங் மாலுக்கெலாம் வர்றது. நான் ஏதோ சின்ன கடையிலே ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறேன். என்னை பிடிச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி குடுகுடுன்னு உள்ளே போய் பார்க்கலாமேன்னு போய் பார்க்குறேன். அப்படியே படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு. அதை ஒரு ரொட்டேட்டில் சுற்றி விட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸு டாப் ஃப்ளோரில் இருந்தாங்க. அவங்களுக்கு கையை கட்டிட்டு அப்படியே எக்ஸலரேட்டரில் மேலே ஏறுறேன். இது வந்து ஒரு 4 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. இதை சுற்றி பார்க்கவே இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும் போலேன்னு கை கால்லாம் வலி, சரியான வலியாக இருக்குன்னு. இப்பவே கண்ணை கட்டுது. ஏதாவது ட்ரெஸ்ஸு எடுப்போமேன்னு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகலாம் பார்த்தா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு கடை தான் இருக்குது. அது பார்த்தா வரையா கீழே மென்ஸுக்கு, அந்த சைடு பார்த்தா உமன்ஸுக்கு, மேலே பார்த்தா கிட்ஸுக்கு தனி ஃப்ளோர். சரி வாங்கடா எங்கடாவது ஒரு நல்ல கடைக்கு உள்ள போயிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோன்னு கூட்டிகிட்டு போனேன். எல்லாம் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு கடையில் ஆஃபர் வேறு இருந்துச்சு. 50% ஆஃபர், 60% ஆஃபர்னு. உள்ளே போனால் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குவோமோ அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. 700 800 தான். மினிமம் ப்ரைஸே 600 மேலே தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், எங்கள் அம்மாலாம் போனாங்கன்னா 250 முடிச்சுருவாங்கடா ஷர்ட்லாம் எடுக்கிறேன்னா. நீ என்னடா இது 700 இருக்குது, இதெல்லாம் கொண்டு போனேன்னா அவ்வளோதான், எனக்கு விளக்கமாக தடிதான்னு சொன்னேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா ஆச்சுங்க. சரிடா, இப்போ 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு இந்த 4 ஃப்ளோரையாக சுற்றி பார்ப்போமேடு இவங்களை அப்படியே உட்கார வச்சிட்டேன். இவன் பேர் தான் தமிழ் அன்பன், அங்கிட்டு இருக்கவன் பேர் தமிழ் அழகு. ஸ்டூடியோவா? இல்லையே, ஏதோ மால் நீங்கள பாஸ் அவர் வந்து விஜய் சுத்து ஃபேன் வேறு. அதனால் வந்து எப்போதும் அவரை மாதிரியே தான் பண்ணுவார். அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வந்து ஃபன் மேக்ஸ் இருக்குடான்னா. ஃபன் மேக்ஸ்னு என்னடான்னு கேட்டேன். அது என்னன்னா உள்ளே வந்து விளையாடுறது தான்டா, போவோமான்னு கேட்டேன். டேய் இப்போ வேணாண்டான்னு சொன்னேன். ஆப்போசிட்டில் வந்து ஸ்னோ வேர்ல்டு பார்த்தான். சரி டேய் ஃபன் மேக்ஸ் தான் வேணாம், அட்லீஸ்ட் ஸ்னோ வேர்ல்டாவது போவோண்டான்டான். டேய் எனக்கு இருக்கிற, நான் ஆல்ரெடி சளி வேறு பிடிச்சிருக்கேன் எனக்கு. நான் இப்போ உள்ளே வந்தேன்னு வச்சுக்குவேன், நாளைக்கெல்லாம் படுத்துக்கிட்டேன்னா எதுவும் பண்ண முடியாது, ட்ராவல் டைம் வேறு. ப்ளீஸ்ட் அடுத்த வாட்டி வரும்போது வேணால் கண்டிப்பாக போவேண்டான்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை அங்கேருந்து அப்படியே தள்ளி வர வச்சேன். பக்கத்தில் இன்னும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதாவது என் பேட்ச் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்காங்க, மாலில் தான் இருந்தாங்க. இவங்க வந்து புக்கு தேடிட்டு இருந்தாங்க. இவங்க புக்கு தேடுற ஆளே இல்லையே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நருட்டோ புக்கு. அதாவது என் ஃப்ரெண்டு, அவன் பேரை வேணால் சொல்கிறேன், பட் அவனோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து அப்புறம் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். அப்புறம் ஏன்டா வீடியோவில் என் மூஞ்சியை போட்டான்னு கேட்பான். அவன் பேர் வந்து வீரசேகர். அவன் வந்து சரியான நருட்டோ ஃபேனு, நருட்டோ அனிமி ஃபேனு சொல்லலாம். ஏன்னா எந்த அனிமி பார்ப்பான், ஆனால் கொரியன் அனிமி மட்டும் தான் பார்ப்பான். அதாவது நான், தமிழ் அன்பன், வீரசேகர் 3 பேருமே ஹாஸ்டலில் ரூம்மேட்ஸு. ஸோ எங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வீரா வந்து மேக்ஸிமம் வந்து அனிமி மட்டும் தான் பார்ப்பான். சரிடா, இப்படியே இவன் கூட இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நான் அப்படியே நடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் போகிற வழியில் பார்த்தேன் ஒரு புக்கு, அதாவது எனக்கு பிடிச்ச புக்கு, அதாவது அலாவுதீன். இந்த அலாவுதீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சீரியல் பார்த்தேன், அலாவுதீன் நாம் தோ சுனோ ஹோகா. அந்த சீரியல் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அலாவுதீன்னாலே ஒரு தனி இதே வந்துச்சு.
என்ன மாதிரி யாராவது அலாவுதீன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லைக் போட்டுருங்க. அலாவுதீன் என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த ஃப்ளோர் வந்து ஃபன் சிட்டின்னு வந்துச்சு. அந்த ஃபன் மேக்ஸ் கீழே வந்து ஃபன் சிட்டின்னு ஒரு இது வந்துச்சு கடை. அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்போம், அந்த காயின் போட்டு விளையாடுவாங்கள்ல, இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் வந்து இப்படிலாம் வந்ததே இல்லை. நான் பசிக்குது, சாப்பிட்ற டைம் வேறு வந்துருச்சு, வாங்கடா போகலாம்னு நான் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன். இங்கேருந்து சாப்பிட்ற கடை வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் போட்டுருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி பசி உயிர் கொள்ளுதுடா, எங்கடா போய் சாப்பிடுவான்டான்னு நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டு தமிழ் நண்பன் வந்து ஆளுக்கு 2 பர்கர் ஆர்டர் போட்டிருந்தோம். அவன் இப்போ தான் வந்து ஆர்டர் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்துருச்சு. சரி, நம்ம இது வரைக்கும் பர்கர் சாப்பிட்டதில்ல, வாங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறான்னு. அவனும் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கும். அப்படியே பர்கரில் இருக்கிற மேலே இருக்கிற பேப்பர் திறந்துட்டு அப்படியே சாப்பிட உட்கார். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. சத்தியமாக யாருக்குமே பர்கர் பிடிக்கல. மற்றவங்க நிறைய பேர் சாப்பிட்டாங்க, பட் எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்கல. அம்மா தொண்டை அடைக்குதே, ஐயோ ஐயோ எரியுதே, எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுரெரியுது, எல்லாம் எரியுதுடா. ஏன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் எதுவும் வாங்க முடியாது தெரிஞ்சிச்சு. அதனால நானும் தமிழ் நண்பனும் நடை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாலுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு மிச்சம் 2 பேர் இன்னொரு ஷாப்பிங் மால் 2 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வாங்கினானா இல்லையான்னு தெரில. நான் ஹோட்டல் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்பணும், காலையில் எழுந்திரிச்சு. அதனால் சீக்கிரம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போயே மணி 11 ஆயிடுச்சு. இந்த விலாகுக்கும் ஒரு எண்டு கடை போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.